லாரியின் முன்பக்கம் நின்றபடி பயணம் செய்த போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர். வாகனத்தை கடத்தி சென்ற ஆசாமிக்கு தர்ம அடி. செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் கட்டணம் செலுத்த ஓரங்கட்டப்பட்ட கேளம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அன்பு என்பவரின் லாரியை மர்ம ஆசாமி எடுத்து சென்றார். இந்த சம்பவம் தொடர்பாக தாலுகா காவல்துறையினர் வாகனத்தை நிறுத்த கோரியும் அந்த ஆசாமி லாரியை நிறுத்தாமல் ஓட்டியதை தொடர்ந்து மறைமலை நகர் காவல் எல்லைக்குட்பட்ட பரனூர் அருகே உள்ள சோதனை சாவடியில் உள்ள காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் சாலையின் தடுப்புகளை அமைத்து லாரியை தடுக்க முயன்ற போது அதனை மோதி தள்ளி சென்ற வாகனத்தை சிங்கபெருமாள் கோவில் அருகில் உள்ள சிக்னலில் மீண்டும் தடுப்பு அமைத்து தடுக்க முயன்றனர். அப்போது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் லாரியின் முன்பக்கத்தில் ஏறிய நிலையில் அப்பொழுதும் லாரியை நிறுத்தாத மர்ம ஆசாமி வாகனத்தை இயக்கியுள்ளார். 2 கிலோமீட்டர் தூரம் லாரியின் முன்பக்கத்தில் உதவி ஆய்வாளரை வைத்துக் கொண்டு ஆபத்தான முறையில் சென்ற லாரியை மறைமலை நகர் பகுதியில் தடுப்பு சுவர் மீது மோதி விபத்திற்குள்ளானது. வாகனத்தை திருடி சென்ற நபரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கினர். இந்த நிலையில் அவரை மீட்ட போக்குவரத்து காவல்துறையினர் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் காப்பீட்டு திட்டமான வருடம் 450 ரூபாய் காப்பீட்டுத் தொகை செலுத்தி 2 லட்சம் ரூபாய் தொகை பெற்ற ஏழை குடும்பம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். பாரத பிரதமரின் ஏழை எளிய மக்களை பாதுகாக்கின்ற திட்டங்களான ஆண்டிற்கு 450 ரூபாய் காப்பீடு திட்டத்தொகை வங்கியில் செலுத்தி தங்களுக்கு பிறகு தங்களின் வாரிசுகள் தொய்வில்லா வளர்ச்சி அடைந்திட உன்னத திட்டமான இந்த திட்டத்தை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன் வேண்டுகோளை ஏற்று செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் சசிகுமார் முயற்சியால் செங்கல்பட்டு மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சூரை கிராமத்தில் சபாபதி மகன் உதயசங்கர் சில ஆண்டுகளாக பல்வேறு நோய்களால் அவதியுற்று வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதியன்று அவர் அகால மரணம் அடைந்தார். அவர் பல ஆண்டுகளாக தனது வங்கி கணக்கில் 450 ரூபாய் காப்பீடு தொகை செலுத்தி வந்தார். அதன் மூலம் வங்கியில் காப்பீடு தொகை 2 லட்சம் ரூபாய் வழங்கும் உத்தரவாதம் அவருடைய வாரிசுகளிடம் வங்கி மேலாளர் மற்றும் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் சசிகுமார் மற்றும் பாஜக மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் மற்றும் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய துணைத் தலைவர் முத்துலட்சுமி மற்றும் கட்சியின் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி 450 ரூபாய் காப்பீடு தொகை 2 லட்சம் ரூபாய் வழங்கும் உத்தரவாதம் வழங்கினர். இந்த நிகழ்வின் போது அந்த துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த பொதுமக்களும் நாமும் நம்முடைய வங்கி கணக்கில் 450 ரூபாய் செலுத்தி 2 காப்பீடுகளையும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டனர். இதில் சூரை ஊராட்சி மன்ற தலைவர் வேதாச்சலம் கிராம பொதுமக்கள் உடனிருந்தனர். To any disease death to any calamity related death any death to 2 lakh claim varo same 120 rupees adu base panni irukku 2 kidney fail means there is no right but in case accidentally rendu kai enaichu so 2 lakh eno kannu poyichu 1 lakh varum one kai one kannu poyichu so 2 lakh varum andha maadhiri ಅದಕ್ಕೆ ಸುರಕ್ಷಾ ಬೀಮಾ ಜೀವನ್ ಜ್ಯೋತಿ ಬೀಮಾ ಯೋಜನೆ 436 ವರ್ಷ இன்னாட்டா ஃபவுண்டேஷன் சார்பில் பழங்குடியினர் பகுதிகளில் மாணவ மாணவிகளுக்கு தற்காப்பு கலைப்பயிற்சி அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பழங்குடியினர் பல்வேறு பகுதிகளில் வசித்து வருகின்றனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக இன்னாட்டா ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு வருடமும் கோடை காலங்களில் பழங்குடியின மக்களுக்காக பல்வேறு கலைத்திறனை வழங்கக்கூடிய பயிற்சிகள், தற்காப்பு கலைகள், மருத்துவ முகாம், உணவுகள் மற்றும் பொழுதுபோக்கு விளையாட்டு அம்சங்கள் என
கோடை காலத்தை முன்னிட்டு இனாட்டா பவுண்டேஷன் அறங்காவலர் பரஞ்சோதி தலைமையில் இந்த முகாம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. வல்லம் ஊராட்சிக்குட்பட்ட கொள்ளமேடு பகுதியில் வசிக்கும் பழங்குடி குழந்தைகளுக்கு கோடைக்கால சிறப்பு முகாமில் செஸ் கற்றுக் கொடுத்து செஸ் போர்டும் வழங்கப்பட்டது. மேலும் முகாமில் தங்களை பாலியல் தாக்குதலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்பட்டது. இது அப்பகுதி பழங்குடியின மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகுந்த உற்சாகத்தை தந்தது. இடைநிற்றல் தவிர்த்தல், எழுதுதல், வாசித்தல், வரைதல், பேச்சாற்றல், பாடல், நடனம், பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. முகாமில் இனாட்டா பவுண்டேஷன் அறங்காவலர் ஜெயச்சந்திரன், தற்காப்பு கலை பயிற்சி ஆசிரியர் கார்த்திக் குழுவினர், பழங்குடியின மக்கள், தன்னார்வலர்கள் என ஏராளமானோர் உடன் பங்கேற்றனர். அப்போ கையை வச்சு வந்தவன உடனே வரணும் கை. ஓகேவா? ஸ்லோ மோஷன்ல வரக்கூடாது. பாஸ்டா மூவ் பண்றது, பாஸ்டா மூவ் பண்ணு. திண்டிவனம் அடுத்த நத்தமேடு ஓம் ஸ்ரீ ரணபத்ரகாளியம்மன் கோவிலில் உள்ள பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு யாகம் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நத்தமேடு ஓம் ஸ்ரீ ரணபத்ரகாளியம்மன் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று கோவில் வளாகத்தில் உள்ள பைரவருக்கு பல்வேறு வகையான அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பைரவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்படும். முன்னதாக பைரவர் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் 108 வகையான மூலிகை பொருட்கள் செலுத்தப்படும். தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் கைகளால் மூலிகை குச்சி மற்றும் மூலிகை பொருட்களை யாகசாலையில் செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். பின்னர் யாகசாலையில் பூர்ணாகுதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பஞ்சமுக தீபம் ஏற்றப்பட்டது. பைரவர் முன்பு வைக்கப்பட்ட கலச நீர் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அகோர வீரபத்திரர் ஆலயம் அமைந்துள்ள கிராமத்தில் பேருந்து வசதி வேண்டி தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் அனுமந்தபுரம் கிராமத்தில் ஸ்ரீ அகோர வீரபத்ர ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். தமிழக அரசிற்கு சொந்தமானதாகும். இந்த ஆலயத்தில் பௌர்ணமி அமாவாசை கொண்டாட்டத்தில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேல் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கோவிலை சுற்றி 30 கிராமங்கள் சுமார் 5000 மக்கள் வசிக்கின்றனர். மேலும் செங்கல்பட்டிலிருந்து சென்னேரி வழியாக பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் கிராம பொதுமக்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள், பள்ளி மாணவர்கள் மற்றும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் 3 கிலோமீட்டர் மிகவும் சிரமப்பட்டு நடந்து செல்கின்றனர். தமிழக ஆளுநரின் பரிந்துரையின் அடிப்படையில் சென்னேரி கிராமம் இருளர் பகுதிக்கு வந்து செல்லும் அரசு பேருந்தை அனுமந்தபுரம் கிராமத்திற்கு ஒரு நாளைக்கு 3 முறை வந்து செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அமைச்சர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசனிடம் மெய்யூர் விவசாய சங்க தலைவர் கமலக்கண்ணன் மற்றும் அனுமந்தபுரம் வீரபத்ர கோவிலில் சிவலிங்க தொண்டு செய்யக்கூடிய விஜயகுமார் ஆகிய இருவரும் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். இன்னும் எல்லா ஊர்லயும் இருக்குது. இன்னும் அவங்க தகவல் போய் சேரல. அரசு போக்குவரத்துக்காக கவர்மெண்ட் பண்ண சொல்லுங்க. தேனி மாவட்டத்தில் முன்கூட்டியே தொடங்கிய தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்துள்ள நிலையில் காற்றாலைகள் அதிகரிப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, காமாட்சிபுரம், கண்டமனூர், சீப்பாலக்கோட்டை, கோவிந்த நகரம், மரிக்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் 400க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் செயல்பட்டு வருகிறது.
பொதுவாக தேனி மாவட்டத்தில் மே மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு முன்னதாகவே கடந்த 14ஆம் தேதி முதல் தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கியது. தொடக்கத்தில் காற்றின் வேகம் சராசரியாக வினாடிக்கு 5 மீட்டர் என்ற அளவில் இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று காற்றின் வேகம் வினாடிக்கு 10 மீட்டர் என்ற அளவில் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக காற்றாலைகளில் மின்சார உற்பத்தி அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஆண்டிப்பட்டி மற்றும் காமாட்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதாக காற்றாலை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக தற்போது ஒரு காற்றாலையின் ஒரு நாள் மின்சார உற்பத்தி 20,000 யூனிட் என்ற அளவில் உயர்ந்துள்ளது. இனிவரும் நாட்களில் தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வேகம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் காற்றாலைகளில் மின் உற்பத்தி விரைவில் உச்சக்கட்டத்தை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் முன்கூட்டியே தொடங்கிய தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக தேனி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் வெகுவாக குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடமலைகுண்டு அருகே தோப்புக்குள் புகுந்து 150 தென்னை மரங்களை சேதப்படுத்தி சென்ற காட்டு யானைகள் கூட்டம். 2 ஆண்டு உழைப்பு அனைத்தும் வீணாகிவிட்டதாக விவசாயிகள் கண்ணீர். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே மலையடிவாரத்தில் உள்ள மேலப்பட்டி பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருகிறது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 15 முறை காட்டு யானைகள் விளை நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி சென்றுள்ளது. குறிப்பாக தென்னை மரங்களை அடியோடு சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மேலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த செந்தில்நாதன் அன்னலட்சுமி தம்பதியினருக்கு சொந்தமான சுமார் 2 ஏக்கர் தென்னந்தோப்புக்குள் நேற்று இரவு புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் 150க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தி சென்றுள்ளது. தென்னை மரங்களில் உள்ள குருத்து பகுதியை மட்டும் தோண்டி எடுத்து சேதப்படுத்தி சென்றுள்ளதால் அந்த மரங்கள் அனைத்தும் மீண்டும் துளிர்விட முடியாத நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட மரம் குலைவிட்டு காய்க்கும் நேரத்தில் மரங்கள் அனைத்தும் காட்டு யானைகளால் சேதப்படுத்தப்பட்டதால் விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நடவு செய்யப்பட்ட தென்னை மரங்கள் காய்க்கும் சமயத்தில் காட்டு யானைகளால் சேதமடைந்துள்ளதால் பெரிய அளவிலான நஷ்டத்தை சந்தித்துள்ளதாகவும் நஷ்டத்தை ஈடு செய்யும் விதமாக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம் போச்சு. கடவுளை கண்ணு இல்லாம ஒரு 10 மரத்தை கூட பிடிட்டு போனேன்னு. ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினத்தையொட்டி செங்கல்பட்டில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு நகர தலைவர் பாஸ்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினத்தையொட்டி செங்கல்பட்டு நகரத்தில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு நகர தலைவர் பாஸ்கர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிறிது நேரம் மனமுருகி பிரார்த்தனை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் ஜெயராமன், மாவட்ட பொதுச் செயலாளர் குமரவேல், கோபிஸ்ரீ, மாநில செயலாளர் பால்ராஜ், மாவட்ட செயலாளர் அரசு ரங்கநாதன், சித்தாமூர் வட்டார தலைவர் ஆகாஷ், மாவட்ட குழு உறுப்பினர் ஜெயவேல், வேம்பாக்கம் தலைவர் செல்வராஜ், களப்பிரிவு நகர தலைவர் ஸ்டன் ஜகன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் இந்திய ராணுவ படையினருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் நடைப்பயணமாக கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பு வரை சென்று பட்டாசு வெடித்து வெற்றி கோஷங்களை எழுப்பினர்.
பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் ராணுவம் பதிலடி கொடுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் இந்திய ராணுவ படையினருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் கூட்டேரிப்பட்டில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமையில் தேசிய கொடியுடன் எடப்பாளையத்தில் இருந்து மயிலம் திண்டிவனம் சாலையில் நடைபயணமாக சென்று கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பு வரை பட்டாசு வெடித்து வெற்றி கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில தொழில் பிரிவு செயலாளர் கோபிநாத், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் செந்தில், மாநில இளைஞரணி செயலாளர் தினேஷ்குமார், விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர்கள் பாண்டியன், அன்பழகன், ராஜசேகர், மாவட்ட பொருளாளர் பிரேம், மாவட்ட துணைத் தலைவர்கள் முத்துலட்சுமி, மணிபாலன், விஜயலட்சுமி, மண்டல தலைவர்கள் மோகன் பாபு, எழிலரசன், பிரசன்னகுமார், கலை, நிதியா, மாவட்ட செயலாளர்கள் முருகப்பெருமாள், இளங்கோவன், ஐயப்பன், மாநில பொதுக்குழு சிவபிரகாசம், கோதண்டபாணி, பிரபாகரன், சக்திவேல், தர்மன், சிவசண்முகம், சரவணன், காளியம்மாள் உட்பட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வானூர் அடுத்த கிளியனூர் கிராமத்தில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேர் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த கிளியனூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகள் திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி திருத்தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கோவில்பட்டியில் நகர காங்கிரஸ் சார்பில் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கோவில்பட்டி நகர காங்கிரஸ் சார்பில் அண்ணா பேருந்து நிலைய வளாகத்தில் இருந்து காந்தி மண்டபத்தில் வைத்து முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினத்தை அனுசரித்தனர். தொடர்ந்து நகர காங்கிரஸ் சார்பில் நகர தலைவர் அருண் பாண்டியன், மாவட்ட துணைத் தலைவர் ஐயலுச்சாமி ஆகியோர் தலைமையில் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழியினை காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் எடுத்துக் கொண்டனர். நிகழ்வில் மாவட்ட பொறுப்பாளர்கள் பிரேம்குமார், காமராஜ், மாவட்ட செயலாளர் துரைராஜ் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தலைவர் ராஜீவ்காந்தி புகழ், தலைவர் ராஜீவ்காந்தி புகழ், பெருந்தலைவர் காமராஜர் நாமம், அன்னை இந்திரா காந்தி நாமம், பண்டித ஜவஹர்லால் நேரு நாமம், அன்னை சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி, இளம் தலைவர் ராகுல் காந்தி, இளம் தலைவர் ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அமரர் ராஜீவ்காந்தி நாமம், அமரர் ராஜீவ்காந்தி நாமம், அமரர் ராஜீவ்காந்தி புகழ், அமரர் ராஜீவ்காந்தி புகழ். ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலைக்கு காரணமானவர்களை அருணே
திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உள்ளூரை இறைவனை தரிசிக்க பயணிப்போம் என்ற அந்தர்யோகம் ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உள்ளூரை இறைவனை தரிசிக்க பயணிப்போம் என்ற அந்தர்யோகம் ஆன்மீக நிகழ்ச்சி திண்டிவனம் KRS அம்மா மஹாலில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயா மாணவர்களின் பஜனை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் ஆசிரியர் ஸ்ரீமத் சுவாமி அபவர்கானந்தாஜி மகராஜ் அவர்களின் வழிகாட்டுதல் தியானமும், விழுப்புரம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி பரமசுகானந்தஜி மகராஜ் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மீனாட்சி மருத்துவக் கல்லூரி சார்பில் நிறுவனர் வேந்தர் ராதாகிருஷ்ணன் 86வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொற்றாநோய் மருத்துவ முகாம் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியின் நிறுவனர் வேந்தர் AN ராதாகிருஷ்ணன் அவர்களின் 86வது பிறந்தநாளை முன்னிட்டு சமுதாய மருத்துவத்துறை மற்றும் ISO உன்னை பாரத் அபியான் NSS இணைந்து நடத்தும் தொற்றா மருத்துவ முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் காரை கிராமத்தில் குளியாத்தம்மன் ஆலயம் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ முகாமினை மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ராஜசேகர் தலைமையில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பூபதி, துணை முதல்வர் டாக்டர் ஈஸ்வரி, சமுதாய மருத்துவர் டாக்டர் சங்கர் ஆகியோர், ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம், துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு ஆகியோர் முன்னிலையில் முதுநிலை மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பங்கேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு மீனாட்சி கல்லூரியின் முதல்வர் ராஜசேகர், துணை கண்காணிப்பாளர் டாக்டர் பூபதி ஆகியோர் மீனாட்சி மருத்துவக் கல்லூரியில் எலும்பு முறிவுக்கு இலவச மாவுக்கட்டு போடுதல், இலவச எக்ஸ்ரே, இலவச சிகிச்சை, மாத்திரைக்கு மட்டும்தான் செலவு, கருவுற்ற தாய்மார்கள் அனுமதிக்கப்பட்டால் பல்வேறு சலுகைகள் உள்ளது என்றும், எனவே பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து காரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்தும் மீனாட்சி கல்லூரி மருத்துவ மாணவர்கள் தூய்மை இந்தியா நிகழ்வினை துவங்கி தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் UPA ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாண்டியன், NSS ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கோபிநாத், ISO ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சரவணகுமார், துணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சக்திவேல், ஒன்றிய கவுன்சிலர் மணி, வார்டு உறுப்பினர்கள் ஆகியோருடன் முதுநிலை மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த மருத்துவ முகாமானது பிற்பகல் 2 மணி வரை நடைபெற்றது. இம்முகாமில் சுமார் 200க்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் பங்கேற்று சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு மற்றும் பல்வேறு மருத்துவ பிரச்சனைகளுக்கு மருத்துவம் பெற்று பயனடைந்தனர். மேலும் பருவகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் ஒருங்கிணைப்பில் மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. காரை ஊராட்சியின் சார்பால் செல்வம் அவர்களையும், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு அவர்களையும், ஒன்றிய துணைத் தலைவர் அவர்களின் 86வது பிறந்த நாளை முன்னிட்டு நிறுவனர் தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சமூக மருத்துவ திட்ட நிகழ்வை சிறப்பித்து வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும்
மரக்காணம் வட்டத்தில் பிரம்ம தேசம், சிறுவாடி மரக்காணம் ஆகிய 3 குறு வட்டங்கள் உள்ளது. இந்த குறு வட்டங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி துவங்கியது. மரக்காணம் வட்டத்தில் பிரம்மதேசம், சிறுவாடி, மரக்காணம் ஆகிய 3 குறு வட்டங்கள் உள்ளன. இந்த குறு வட்டங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி துவங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் மாவட்ட வழங்கல் மற்றும் பாதுகாப்பு அலுவலர் சந்திரசேகரன் தலைமை தாங்கினார். மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாளன், வட்டாட்சியர் நீலவேணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மரக்காணம் சமூக நலத்துறை அலுவலர் உஷா, மரக்காணம் பேரூராட்சி மன்ற செயல் அலுவலர் ஜேம்ஸ் டி சாமி, மண்டல துணை வட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன், பிரம்மதேசம் வருவாய் ஆய்வாளர் கோமதி, வட்ட வழங்கல் அலுவலர் கணேஷ் ஜெயக்குமார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பிரம்மதேசம் குறு வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் இருந்து பட்டா மாற்றம், மின் இணைப்பு, சாலை வசதி, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 150க்கும் மேற்பட்ட மனுக்களை பொதுமக்கள் கொடுத்தனர். இந்த மனுக்களை மரக்காணம் வருவாய் தீர்வாயத்திற்கு தலைமை தாங்கிய மாவட்ட வட்ட வழங்கல் மற்றும் பாதுகாப்பு அலுவலர் சந்திரசேகரன் பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி வரையில் மரக்காணம் வட்டத்தில் ஜமாபந்தி நடைபெறுகிறது.